அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக 12th கம்ப்ளீட் பண்ணுற சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் ஜேஇ மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். அதை தாண்டி உங்களோட கரியருக்கான பெஸ்ட் சாய்ஸ் எதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு அவேர்னஸ் வேணும். ரீசெண்ட் டேஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பிஎட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டு டீச்சிங் லைனில் செட்டில் ஆகிடலாம், இல்லை ஸ்லெட் நெட் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ரைட் பண்ணி காலேஜ் லெக்சராக ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்குது. அப்படி கைக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயத்த மட்டும் பார்க்காம நமக்கான பெரிய வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும், அதுக்காக என்ன படிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்படி பார்க்குறப்போ இப்போ டாப் லிஸ்ட்டில் இருக்க ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். சொல்லப்போனால் இந்த வேர்ல்டே ஃபிசிக்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஃபிசிக்ஸ் ஸ்டடீஸில் கரெக்டான கைடன்ஸில் கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ டெஃபினட்டாக ஒரு பெரிய எதிர்காலமே உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கல் காலேஜஸ் ஜாயின் பண்ணுற ஐடியாலாம் விட்டுட்டு டாப் யூனிவர்சிட்டிஸோட லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கணும். எந்த யூனிவர்சிட்டிக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற நாலேஜ் அப்டேட்டில் இருக்கணும். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் 40க்கு மேலான பிரிவுகள் இருக்குது. அதாவது ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸு, தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸு, ஸ்பேஸ் ஃபிசிக்ஸ், லேசர் ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நிறைய இருக்குது. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிப்பவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரபஞ்சம் எப்படி இருக்குது, கோள்களோட இயற்பியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குது, கதிர்வீச்சோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அந்த கோர்சஸில் இருக்குது. காஸ்மாலஜி அப்படிங்கிற அண்டவியலையும் பால்வெளியும் கூட அந்த கோர்சஸில் படிக்க முடியும். இந்த படிப்பை முடிக்கிறவங்க இஸ்ரோ மாதிரியான உலக அளவிலான விண்வெளி மையங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், வானியல் கண்காணிப்பு மையங்களில் ஜாப்ல ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்னா பெங்களூர்ல கோரமங்கலால இருக்கும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் நிறுவனம் தான். ஸோ இந்த நிறுவனத்தோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட சேர்மன் தான். ஸோ இந்த படிப்பு படிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஜஸ்ட் அப்படிங்கிற ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நார்மலாக ஃபிசிக்ஸ்னாவே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு மத்தியில் ஸோ இந்த மாதிரியான ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் கோர்சஸ்லாம் பண்ணுறப்போ ஐஐடி கான்பூரில் எம்டெக், ரேடியோ அஸ்ட்ரானமி, பிளானட்டரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸும் நிறைய நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு கேட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருக்கணும். என்னடா எல்லா கோர்சஸ்க்கும் என்ட்ரன்ஸ் தானா? ஸோ இப்போ வர நியூ எஜுகேஷன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலும் CUET அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு கோர்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் ஒஸ்ட் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் போனாலும் அது தொடர்பாக ஒரு உயர்கல்வி ஆராய்ச்சி வாய்ப்புகளை தேடி பார்த்தா மட்டும்தான் அதுக்கான ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். ஃபைனலாக 12th ரிசல்ட் கம்ப்ளீட் பண்ண கையோட எந்த யூனிவர்சிட்டியில் எப்போ ஜாயின் பண்ணணும், அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது போன்ற ஏராளமான மாணவர்களுக்கான கரியர் கைடன்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ள அறிவொளி பாட்காஸ்டுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.